ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 12:05க்கு உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்ட கலெக்டர் ஆபீஸ்ல வேலை வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம். பாலின நிபுணர் வேலை வாய்ப்பு போட்டிருந்தோங்க. ஸோ அதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எனக்கு ஃபில் பண்ண தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, நீங்க அப்ளை பண்றது எந்த ஒரு கட்டணமும் நீங்க செலுத்த தேவையில்ல. ஃப்ரீயாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அது எங்க அப்ளை பண்ணணும் என்னங்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 21,000 சம்பளம். இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, சத்தமே இல்லாத வந்திருக்குதுங்க. ஸோ இப்போ நாம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஏ டு ஜெட் வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கலெக்டர் ஆஃபீஸில் வேலை வாய்ப்பு வந்துச்சுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறாங்க நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் பார் த போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன போஸ்ட்ங்கிறது எழுதணும். அதுக்கு நம்ம நோட்டிபிகேஷன் பார்க்கணும். நோட்டிபிகேஷன்ல ரெண்டு போஸ்ட், பாலின நிபுணர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பல்நோக்கு உதவியாளர் ரெண்டு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இதுக்கு என்ன எலிஜிபிளா அதை பார்த்து இந்த இடத்துல எழுதிங்க. அடுத்து ரைட் சைட்ல உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டா எடுத்ததை ஒட்டிங்க. அடுத்து கீழே பாருங்க உங்களுடைய நேம் கேட்டிருக்காங்க. கேப் லெட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இல்லாத பார்த்து எழுதுருங்க. அடுத்து ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ ஜெண்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேலா இல்லை மேலாங்கிறத நீங்கள் போட்டுங்க. ஆனால் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் மகளிர் உரிமைத்துறைங்கிறதுனால உங்களுக்கு பெண்களாக இருந்தால் உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. முழுக்க முழுக்க இந்த ஜாப் பெண்களுக்கு மட்டும்தான் சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எழுதுங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணலாம். ஏஜ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல என்ன ஏஜுங்கிறது எழுதிக்கிங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் ஆர் நோங்கிறத நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க. நேம் ஆஃப் த பேரண்ட் அண்ட் கார்டியன் ஹஸ்பண்ட் கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் உங்களுடைய என்னங்கிறத நீங்கள் நேம் எழுதிங்க. நேஷனாலிட்டி இந்தியனுங்கிறத போட்டுருங்க. ஸோ அடுத்து ஒன்று எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. இந்த ஜாப்க்கு என்ன எலிஜிபிளோ அது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத எழுதுருங்க. ஸோ அடுத்து ஒன்று பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணீங்க. இந்த ஜாப்க்கு பொறுத்த வரைக்கும் பல்நோக்கு உதவியாளருக்கு கேட்கல, ஆனால் பாலின நிபுணர்களுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ கவர்மெண்டா பிரைவேட்டா என்னங்கிறது இந்த இடத்துல தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கன்னு சொல்லி எழுதிங்க. அட்ரஸ் ஃபார் த கம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய அட்ரஸ் இந்த இடத்துல தெளிவாக எழுதிங்க. அடுத்து கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. அதுவும் தெளிவாக எழுதிங்க. அதர் சர்டிஃபிகேஷன் வாட்ஸ்அப் ட்ரைனிங் வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கிறீங்களா, அது என்னங்கிறது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக எழுதிங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்மே கம்ப்ளீட்டடு. ஸோ இவ்வளோ தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்க. ஸோ மேலே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா தகவலும் கரெக்டு அப்ளிகேஷன் ஃபார்மில். அதே மாதிரி நான் வச்சிருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டு அப்படின்னு நீங்கள் சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லி இருக்குது பாருங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சைன் போட்டுங்க. போட்டு பிளேஸ் டேட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுங்க. என்னைக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அன்னைக்கு போட்டுருங்க. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரிலேட்டட் என்க்ளோசர் டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும். அது ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் வைக்கக்கூடிய டாக்குமெண்ட்ல ஜெராக்ஸ் காப்பியில் கீழே உங்களுடைய சைன் பண்ணுங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியலன்னு கேட்குறீங்க. அதுதான். அதே மாதிரி 2/6/2026 மாலை 5 மணிக்குள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல வந்துச்சுன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்க அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அட்ரஸ்ன்னு பாருங்க. டிஸ்ட்ரிக்ட் சோசியல் வெல்ஃபேர் ஆபீசர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோரு, கோயம்புத்தூர் 641018. லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன். டவுட்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது A to Z வரைக்கும் அவ்வளோ தான். ரொம்ப ஈஸி. நீங்கள் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.